12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் தமிழுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் ஹை ஸ்கோர் எடுக்கிறதுக்கான இம்பார்ட்டண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் இம்பார்ட்டண்ட் வீடியோன்னு சொல்கிறேன்னா, 12th ஸ்டாண்டர்டுக்கு கவர்மெண்ட்டில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 6 PTA மாடல் கொஷின் பேப்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. தமிழுக்கு 6 PTA கொஷின் பேப்பர்ஸ், இங்கிலீஷ்க்கு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் கொடுத்த 6 PTA கொஷின் பேப்பர்ஸில் இருக்கிற கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் வருது ஸ்டூடெண்ட்ஸ். வருஷம் நான் செக் பண்ணிட்டேன், நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த PTA கொஷின் பேப்பர்ஸில் இருக்கிற கொஸ்டினெல்லாம் நான் நடத்தி அப்லோட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டில் தமிழுக்கான வீடியோஸ் நிறைய இருக்குது. நீங்கள் ஹை ஸ்கோர் எடுக்கிறதுக்கு சப்போர்ட்டிங் வீடியோஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், மறக்காமல் போய் பாருங்கள். டாபிக் புணர்ச்சி விதி, அதாவது 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், 8th யாருக்கெல்லாம் சிலபஸில் புணர்ச்சி விதி இருக்கோ எல்லாருமே இந்த வீடியோ பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது காமன் வீடியோ. கொஸ்டின் எத்திசை, இதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா ஏ ப்ளஸ் திசை. ஏக்கும் திசைக்கும் நடுவில் இத்து வந்திருக்கு இல்லையா? அது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீ எங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துச்சு? தாலேருந்து வந்தது. தாக்கு புள்ளி வச்சா இத்து. இப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஏக்கும் திசைக்கும் நடுவில் இத்து வந்தது. இதை நாம் விதிப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும். இதுதான் விதியோட பேர். கசதபலை நாம் தாவை எடுத்துக்கிட்டோம். ஸோ தாக்கு புள்ளி வச்சா கசதப. கசதபலை நாம் தா எடுத்துக்கிட்டோம், தாக்கு புள்ளி வச்சா இத்து. ஓகேவா? இப்படி தான் ஏக்கும் திசைக்கும் நடுவில் இத்து வந்து ஏ ப்ளஸ் திசை எத்திசை அப்படின்னு மாறிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லைக் போடுங்க. உங்களை மாதிரியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் ஹை ஸ்கோர் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாம் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.